ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும்னு நினச்சார். அதனால் எம்ஜிஆருடைய ஃபோட்டோ எல்லா ஊர்லேயும் ஜிம்மில் இருக்கும். அந்த காலங்களில் பார்த்தப்ப எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜிம்மில் இருக்கும். நம்மளும் யோசிப்போம், எம்ஜிஆருக்கும் ஜிம்முக்கு ஏன் சம்மந்தம்னு கேட்டால், எம்ஜிஆர் ரசிகர்கள் பூரா வந்து உடலை கட்டு மஸ்தான் வச்சுக்கணும், எம்ஜிஆர் மாதிரி மீசை வரைஞ்சிக்கணும், எம்ஜிஆர் மாதிரி கையை அப்படி மடக்கி விட்டுக்கணும், கையை மடக்கணும்னா இது லாம்ஸ் வேணும், அதுக்கு போய் கரலாக்கட்டை சுற்றணும் அப்படின்ட்டு எல்லா ஒரு ஜிம்லேயும் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர்கள் பூராமே வந்து அந்த காலத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருவாங்க. பெரும்பாலும் இந்த கெட்ட பழக்கங்களுக்கு இது ஆக மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணணும்னு கொண்டு வந்தார். தன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு குறைந்தபட்சம் அதாவது சொல்லுவோம் படத்தில் அப்படின்னு அந்த விஷயம் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணீங்க, கடைசி படத்தை வரைக்கும் இப்படி தானே பண்ணுறீங்க அப்படின்ட்டு திடீர்னு டிரான்ஸ்மிஷன் அரசியலுக்கு வந்த பிறகு நான் வந்து ஒரு புரட்சி பண்ணுறேன், போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கொடியை தூக்கிட்டு அவருடைய வரலாறை சொல்கிறேன், வரலாற்றை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அது ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்களோ. ஆனால் ஒரு சில படங்களில் அவர் போகிற படத்தில் பாட்டில் பேசியிருந்தாலும் கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. இந்த படத்தில் முழுக்க முழுக்க கொடுத்துருக்கறனால சரி அரசியல் ரீதியாக கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம். அந்த படத்தில் இந்த மாதிரியான மெசேஜ் இருக்கிறப்ப அது விமர்சனமும் கூட கிடையாது. அது அவருடைய படம், அவருடைய ரசிகர்கள் பார்க்க போகிறாங்க, அதை ஏற்றுக்கிற போகிறாங்க. அது விமர்சனம்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் அரசியல் தூக்கலாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம், அவ்வளோதான்.